சமீபத்தில் மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மருத்துவ செலவு பற்றியும் அவர் சிகிச்சை பெற்று வந்த எம்ஜிஎம் மருத்துவமனை குறித்தும் சமூக வலைதளங்களில் வலம் வரும் தகவல் குறித்து பாடகர் எஸ்பிபியின் மகன் எஸ்பி சரண் வீடியோ மூலமா விளக்கம் தெரிவித்திருக்காரு. கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டு 50 நாட்களா சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சிகிச்சை பலனின்றி கடந்த செப்டம்பர் 25 உயிரிழந்தார். இந்த நிலையில எஸ்பிபியின் மருத்துவ செலவு குறித்து சமூக வலைதளங்கள்ல சில தகவல்கள் உலா வந்துட்டு இருக்கு. அந்த தகவல்கள் அனைத்தும் பொய்யானது, அது ஒரு வதந்தின்னு குறிப்பிட்டு பாடகர் எஸ்பி சரண் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் பேசும்போது எம்ஜிஎம் மருத்துவமனை பற்றியும் அப்பாவோட மருத்துவ கட்டணம் வசூலிக்கப்பட்டது குறித்தும் வதந்தி ஒன்று உலா வருது. ஆகஸ்ட் 5 முதல் நாங்க மருத்துவமனையில் இருக்கிறோம். அப்பா கடந்த வெள்ளிக்கிழமை தவறிட்டாரு. நாங்க ஏதோ பணம் கட்டியதாகவும் ஆனா இன்னும் பணம் பாக்கி இருந்ததாகவும் அதுக்கப்புறமா தமிழக அரசிடம் அதுக்காக கோரிக்கை வைத்ததாகவும் அவங்க மறுத்ததால குடியரசு துணைத் தலைவரிடம் நான் கோரிக்கை வைத்ததாகவும் அவங்க உடனடியாக அதுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் ஒரு தகவல் உலா வருது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பாக்கி பணத்தை கொடுக்கிற வரைக்கும் அப்பாவோட உடலை எம்ஜிஎம் மருத்துவமனை ஒப்படைக்கவில்லைன்னு அந்த தகவலில் சொல்லப்படுது. ஒன்று சொல்லிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இது எல்லாமே சுத்த அபத்தங்கள். சம்பந்தப்பட்டவங்களை இது எப்படி பாதிக்கும்னு கூட புரிஞ்சுக்காம பேசி தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி எழுதுறாங்கன்னு தெரியல. இதே மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே பெரிய வருத்தத்தை தருது. இவங்க எல்லாம் கண்டிப்பா எஸ்பிபியோட ரசிகர்களா இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் இந்த மாதிரி செய்யவே மாட்டாரு. இந்த மாதிரி வதந்தி பரப்புறாங்கன்னு தெரிஞ்சா கூட அவங்களையும் அவர் மன்னித்து விடுவாரு. இவ்வாறு வதந்தி பரப்பி வரும் நபர் இன்னும் வளர வேண்டியது இருக்கு. இன்னும் அறிவை வளர்த்துக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டுமே அவர் செய்ய வேண்டும். மருத்துவமனையில் அப்பாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பற்றியோ மருத்துவ கட்டணம் பற்றியோ அவருக்கு எதுவுமே தெரியாது. நானும் மருத்துவமனை நிர்வாகமும் இணைந்து சிகிச்சை குறித்தும் சிகிச்சை கட்டணம் பற்றியும் சீக்கிரமாகவே அறிக்கை வெளியிடுவோம். இது மிகவும் வேதனை அளிக்குது. எம்ஜிஎம் மருத்துவமனை என்னோட அப்பாவுக்கு மிக சிறந்த சிகிச்சைகளை அளித்தாங்க. நான் ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கு போறது வீட்டுக்கு போறது மாதிரியே உணர்ந்தேன். மருத்துவமனை கட்டணம் குறித்து சீக்கிரமாகவே நாங்க அறிக்கை வெளியிடுவோம்னு அவர் சொல்லியிருக்காரு. Good evening to everyone. It's been a while since I came online to give you updates. It's unfortunate regarding Dad. We're all saddened. We as a family are grieving. This is a very impromptu live session that I'm trying to post. I don't know if this is the right place to put this up, but it is required that I do talk about something. It is unfortunate that there are rumors going around about MGM Hospital and the payments regarding my dad's care and the bills and all that technical stuff. I just want to put few things together. We were in the hospital from 5th of August. Appa passed away on the 24th. Friday, this last Friday. So and there are rumors about the amount of bill that was charged and that we had paid something and then there was a balance and that we had requested the Tamil Nadu government, but they did not reciprocate, and then I had gone to the Vice President of India and they had reciprocated instantaneously, and also that unless we had paid the balance amount, the hospital were not releasing my dad for the last rituals. Let me just say one thing. This is all a big hogwash. I don't know why people do this without even consulting people. They don't seem to realize how offensive and hurting it is to the people who are associated with this issue. It is very disheartening that we still have people around like this. These cannot be fans of SPP, because SPP will not do something like this. He is not somebody who hurts people. He is somebody who would forgive this person who has been spreading these rumors. I would like to say that I forgive this gentleman, but he needs to grow up.
get some sense into this person and do the right thing. He has no base in spreading such rumors. He has no knowledge about what the treatment was or how much the bills were and who had paid how much, anything. I'm not going to give any details right now because me and the hospital are planning to give a press release together, or maybe we're going to get the press together and do a release to muff all these rumors that are going on. It is sad that we have to do this. It is so sad that one person's action makes 15-20 people, the inconvenience it caused, getting the press together, number of people that need to come assemble, a place, the hospitals, the heartache with all that has been going on so far in our family, in MGM and everything. And it is so simple to just post something online and mess things up for people. These persons who are spreading all these rumors are God bless you all. Seriously, that's all I can say. I should end this live session saying that we as a family are completely grateful, wholeheartedly are grateful for everything that the MGM Healthcare Chennai has done for us, for my father as a patient, and for us as a family who were attending and taking care of my father. It has been like going home every day. I truly miss going to the hospital, meeting all those doctors who have been taking care of my father. I miss each and every nurse, all the doctors, the MD, Dr. Prashant, the chairman, Mr. Rajagopalan, who has been sending me prayers every morning, relentlessly, without failure. And regarding the details of all these bills and all of that, they will come out soon. They truly will come out soon. And I will make sure that all these details will come out soon. Until then, please don't spread these rumors. Please grow up. You don't seem to understand the amount of people you're causing hurt to. It's not right. Please take care. God bless you all. And we owe a lot as a family to MGM Healthcare. They're one of the best medical centers in Chennai. And I should also iterate that when MGM had called Apollo Hospitals for help regarding an equipment, Apollo Hospitals was very kind enough to pass on that equipment immediately to MGM for the treatment for my dad. So they're all great people. You people who spread these rumors could be great. Try to emulate the greatness. Thank you. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.